பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் டெல்லி நோக்கி பேரணியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். சென்னை தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சீரமைக்க ரூபாய் 382 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஆசிரியர் சங்கத்தினருடன் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஜேசிபி மூலம் போலீஸ் தடுப்புகளை அகற்ற முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். மருத்துவத்துறை நிகழ்ச்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார். உச்சமன்றத்தின் தீர்ப்பு பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பீகாரில் ராஜா என்பவர் தனது திருமண சடங்குகள் முழுவதையும் ரீல்ஸ் வீடியோவாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். சண்டிகர் மேயர் தேர்தல் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் சண்டிகர் மேயர் தேர்தல் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அளித்துள்ள தீர்ப்பானது நீதிக்கும் இம்மண்ணின் சட்டத்துக்குமான ஒளிவிளக்காக அமைந்துள்ளது என பதிவிட்டுள்ளார். விரைவில் முக்கிய புள்ளிகள் பாஜகவில் இணைவார்கள் என அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட் ஆக்கப்பூர்வமான திட்டங்களுடன் அமைந்துள்ளது என முத்தரசன் தெரிவித்துள்ளார். தென்னக ரயில்வே அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி கலந்து கொண்டு தமிழ்நாடு தொடர்பாக பல கோரிக்கைகளை முன்வைத்தார். வேளாண் பட்ஜெட் விவசாயிகளின் துயரங்களை போக்குவதற்கான பெருந்திட்டங்கள் எதுவும் இல்லை என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். டான்சென்ட் சீட்டா நுழைவுத் தேர்வு நாளை முதல் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தன்னை பற்றி அவதூறு பரப்பியவரை சட்டப்படி சந்திப்பேன் என நடிகை த்ரிஷா எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே எட்டுக்குடி கிராமத்தில் கிணறு தோண்டும் பணியின் போது மண் சரிந்து தொழிலாளி உயிரிழந்துள்ளார். தமிழ்நாட்டின் மதுரையை தவிர மற்ற வட இந்திய மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுவிட்டன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் குதிரை ஏற்ற பயிற்சி பள்ளியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே உள்ள கோட்டையண்ணன் கோயில் நினைவு சின்னங்கள் சிற்பங்களை பாதுகாக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு திமுக அரசு புதுப்பெயர் வைத்து வெளியிடுகின்றனர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 20 வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரைக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கூடுதல் நிறுத்தம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 14,000 பேர் 1,200 டிராக்டர் 300 கார்கள் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் விவசாயிகள். மெட்ரோ ரயில் பணி காரணமாக பரங்கிமலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தகவல் பரிமாற்றத்தின் அடித்தளம் மொழிகள்தான் எனலாம். ஒவ்வொருவரும் மற்றவர்களின் மொழி மீது மரியாதை கொடுப்பது. 2024 சர்வதேச தாய்மொழி தினம். தாய்மொழி சிறப்புகளை போற்றுவோம். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது. ரஞ்சி போட்டியை விரும்புவதில்லை, இளம் வீரர்கள் IPL கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் என மனோஜ் திவாரி தெரிவித்துள்ளார். மும்பை பங்கு சந்தை சென்செக்ஸ் நேற்று 106 புள்ளிகள் உயர்ந்து 72,816 என்ற புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.